Hi, welcome to my channel Abi Aari Creatives. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இதுதான் நான் போட்டிருக்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இதை எப்படி இந்த டிசைன் நம்ம போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 18 இன்ச் ஸ்டாண்டில் ஆல்ரெடி டிசைன் மார்க் பண்ணி ஸ்லீவ் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 0.5 எம்எம்க்கு நம்ம பென்சிலில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த 0.5 எம்எம்க்கு நம்ம ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி 0.3 எம்எம் டு 0.5 எம்எம் கட் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு லீவ் ஷேப்பில் லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், அடுத்து ஒரு குட்டி லாக், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அதே மாதிரி லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி லாக். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஜர்தோசி லோட் பண்ணி லீவ் ஷேப் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி லோட் பண்ணுறப்ப சைஸ் லீவ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸ் நம்ம லோட் பண்ணணும். ஜர்தோசி வச்சு லீவ் ஷேப் ஒன் சைட் ஃபில் பண்ணிட்டோம். நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த லீஃபும் இதே மாதிரி ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். நான் 0.5 சென்டிமீட்டர் பிங்க் கலர் ரவுண்ட் கிளாஸ் பீடை 2 லீஃபுக்கும் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். செகண்ட் லீஃபுக்கும் பீடுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. அதை நம்ம 1 ரோ ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்க கொடி டிசைன் நம்ம பிங்க் கலர் கட் பீடு வச்சு லோட் பண்ணிக்கலாம். கட் பீட் வச்சு லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீட் எடுத்துக்கலாம். பேர்ல் பீட் எடுத்து லோட் பண்ணிவிட்டு அந்த நம்ம லூப்பை வெளியே எடுத்து அந்த பீடு மேலே நம்ம அந்த லூப்பை ப்ளேஸ் பண்ணி கீழே இழுத்தோன்னா லாக் விழுந்துக்கிறோம். 3 கோல்டு கலர் கட் பீட் எடுத்து சைடில் லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2.5 mm ரவுண்ட் பீடு கோல்டன் கலர் எடுத்து அதை லாக் பண்ணிக்கிறேன்.
கீழே ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து சமிக்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம 4x4 ஸ்டாண்ட், மொத்தம் 8 ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி த்ரெட் எடுத்துக்கணும். த்ரெட் எடுத்துகிட்டு கீழே சமிக்கி வச்சு அது மேலே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப மிடில்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக டிசைன் வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு மிடிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு, அடுத்து ரைட் சைடு, அந்த மாதிரி போட்டு ஆல்டர்னேட்டிவ் சைடில் போட்டு ஃபில் பண்ணால் பார்க்க ஈவனாக இருக்கும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவருமே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் கோல்டன் கலரில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லைனில் ஜரி த்ரெட்டில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். தேர்ட் லைனில் வந்து சில்க் த்ரெட், பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்து வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன், செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவருக்கும் இந்த செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதை நான் ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டெம் ஸ்டிச் பிங்க் கலரில் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் 1 சென்டிமீட்டரில் பிங்க் கலர் ஜர்தோசி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லூப் எடுத்துகிட்டு ஜர்தோசியை லூட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக், அதுக்கப்புறம் அந்த ஜர்தோசிக்கு பாதி வரை ஒரு லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக், இந்த மாதிரி போட்டு நம்ம ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட டாப் போர்ஷனில் நான் வந்து சமிக்கி வித் ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம சமிக்கி வச்சு ஃபஸ்ட்டு அந்த லைனை ஃபில் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் சமிக்கியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப சமிக்கியை லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்து இதே மாதிரி இந்த ரோவை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து சமிக்கி மேலே சர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம சமிக்கிக்கு நடுவில் இருக்க ஹோல் வழியாக த்ரெட்டை எடுத்துகிட்டு 1.5 சென்டிமீட்டருக்கு வந்து நான் சர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சர்தோசியை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஒரு சமிக்கி விட்டு அடுத்த சமிக்கிக்கு நடுவில் இருக்க ஹோல் வழியாக நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப பேக் சைடில் நம்ம நடுவில் விட்டு வச்சுருந்தோம்ல அந்த சமிக்கி வழியாக த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு திரும்ப லோட் பண்ணிவிட்டு ஒரு சமிக்கியை விட்டுட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம்.
ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் 0.5 சென்டிமீட்டர் கிளாஸ் பீடு ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன். அந்த ரவுண்ட் பீடை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு அதுக்கு பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி லாஸ்ட் லைன் ஃபுல்லாக கிளாஸ் பீடும் சுகர் பீடும் வச்சு லோட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவில் மிடில் எம்டியாக இருக்க ப்ளேஸில் வந்து சமிக்கி டைமண்ட் ஷேப் சமிக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே பேர்ல் பீடு வச்சு லாக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 4 பிளேசஸில் வந்து சமிக்கியும் பேர்ல் பீடும் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்லீவ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நெக் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவில் போட்டிருக்க ஃப்ளவர் டிசைனை நெக்கில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் நடுவில் கேப் இருந்தது. அந்த கேப்பை வந்து டைமண்ட் ஷேப் சமிக்கியை வச்சுட்டு அதுக்கு மேலே பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடு வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு நாட் போட்டுக்கிறேன். கிளிப் ஸ்டோனில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். அதை வந்து நான் 2 சைட்ஸுமே வந்து லாக் போட்டுக்கிறேன். நெக் டிசைன் ஆல்சோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.